ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன, பெர்னௌலிஸ் தியரம். பெர்னௌலிஸ் தியரம் நல்லா பார்த்துங்க. பெர்னௌலி அப்படின்ற சயின்டிஸ்ட் ஒரு தியரம் சொல்கிறாரு. என்ன தியரம் அப்படின்றத பாருங்கள். அதாவது இந்த தியரம் எதை பற்றி படிக்கிறது நல்லா பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ளூயிட்னால் உங்களுக்கே தெரியும், ரெண்டு கேஸும் சரி லிக்விடும் சரி ரெண்டையுமே ஃப்ளூயிட் தான் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் த்ரூ எ வேரியிங் கிராஸ் செக்ஷன். நல்லா பாருங்கள், இந்த புக்கில் இந்த படம் இந்த மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த படம் என்ன, ஏதோ பாம்பு மாதிரி நினைக்காதீங்க. இது ஒரு பைப்பு தான். பைப்பு என்ன சார் இப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்பீங்க. பைப்பு பார்த்தீங்கன்னா வேரியிங் கிராஸ் செக்ஷன்னா இந்த பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ஒரு பைப் இருக்கா, இந்த பாருங்கள், இது கூட ஒரு வேரியிங் கிராஸ் செக்ஷன் தான். புரியுங்களா? இது ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ஏரியா இருக்குங்களா. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு ஸ்டெப்டு பைப்புணும் அந்த மாதிரி பாருங்களேன். இது ஒரு பைப்பு தான். அது உங்கள் இந்த இடத்துல ஒரு ஏரியா, இங்கே ஒரு ஏரியா இருக்கும். சரி சார், இப்போ என்ன சொல்ல வரீங்க? பெர்னௌலிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு பைப்பில் வேறு வேறு கிராஸ் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு இடத்துல எடுங்க. இது ஒரு ஏரியா. அதை நல்லா பார்த்துங்க. பைப்போட கிராஸ் செக்ஷன் ஏரியா. பைப்பை கட் பண்ணிவிட்டு சைடில் பாருங்களேன், வட்டமாக தெரியுமா, சர்க்கிளாக, அதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணுங்கள். இது ஒரு ஏரியா இருக்கும், இது ஒரு ஏரியா. இந்த ஏரியா ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த ஏரியா ஏஏ, இது ஏபி. ஓகே. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த இடத்துல புரியுங்களா? ஸோ எவ்வளவு ப்ரெஷர் எனர்ஜி இருக்குது, புரியுங்களா? எவ்வளவு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்ன சார் இது ஒன்றும் புரியலை அப்படின்றீங்களா? சரி, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பைப்பு தரையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹைட்டில் போயிட்டுருக்கு. பைப்பு தரையாக இல்லை. அப்போ ஒரு ஃப்ளூயிட் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில், ஃப்ளூயிட் மட்டுமே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரியுதுங்களா? அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எம்ஜிஹெச்னு வாங்க. சரி, அதே ஒரு லிக்விடு சரி இங்கே பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டு இருந்தால் சரியா, அப்போது ஒரு எனர்ஜி கெயின் ஆகும். அதான் கைனட்டிக் எனர்ஜி. சரி, அடுத்தது ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸாக போகுது, புரியுங்களா? அது ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ ஒரு பைப்பு ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியிங் கிராஸ் செக்ஷன், வேறு கிராஸ் செக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த மூணு எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, மூணு கான்ஸ்டன்ட் அப்படின்றார். சரி, இன்னும் தெளிவாக பார்க்குறேன். என்ன, இந்த தியரத்தை அவர் சொன்னார்ல, அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அதான் பெர்னௌலிஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ண சொல்கிறது. இங்கே பாருங்களேன், இது எப்படி கொண்டு வருது, ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இது கூட விடுங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற வேலையை மொத்தமாக சொல்லிடுறேன் கேளுங்க. மொத்தமாக ஒரு பைப்பில் ஒரு இடத்துல டோட்டல் எனர்ஜி டியூ டு ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அட் ஏ, இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி எவ்வளவு, எனர்ஜிக்கான சிம்பிள் இ. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூணு எனர்ஜி கூட்டுங்க. அதான் ஒரு பாயிண்டில் டோட்டல் எனர்ஜி. சரி, அடுத்து என்ன சார்? இப்போ ஒவ்வொன்றா நான் கொண்டு வர போகிறேன். ப்ரெஷர் எனர்ஜி நல்லா பாருங்கள். ப்ரெஷர் எனர்ஜி இந்த ஏன்ற பாயிண்டில் எவ்வளோ, ஏன்ற பாயிண்ட் இந்த ஏன்ற இடத்துல, ஏன்ற பாயிண்ட்டை சொல்லாங்க. இந்த ஏன்றது இந்த பைப்போட இந்த ஏரியா. சரி, ஓகே. நல்லா பாருங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். எந்த இடத்துலேருந்து வி அப்படின்னா கேபிட்டல், நல்லா பாருங்கள், வின்றது பெரிய வி, புரியுங்களா? லார்ஜ் வால்யூம் ஆஃப் த லிக்விட் வென் இட் என்டர்ஸ் ஏ இன் டைம் டி, புரியுங்களா? ஸோ எவ்வளோ வால்யூம், அதாவது எவ்வளவு லிக்விட் இந்த இடத்துல என்டர் ஆகுது, ஒரு 5 செகண்ட்லேயோ 10 செகண்ட்லேயோ. அதே தான் இந்த இடத்துலையும் வெளில வரும், வால்யூம் ஆஃப். ஏன்னா இங்கே இருக்கிற எவ்வளோ நேரத்தில் உள்ளே வருதோ அவ்வளோ நேரத்தில் வெளில போகும். எவ்வளோ வெளில உள்ளே வருதோ அவ்வளோ வெளில லீவ் ஆகும். ஸோ என்டர் அட் ஏ, லீவிங் அட் பி. முடிஞ்சு போச்சா? அடுத்து வாங்க, குயிக்காக வாங்க. ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிக்விட் அட் ஏ. எவ்வளோ ஃபோர்ஸ் இது கொடுக்குறோம். ஸோ ஃபோர்ஸ்னாவே ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, பேசிக் ஃபார்முலா. அதெல்லாம் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு போடுவோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, இந்த இங்கேருந்து இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணுறதா, இதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இதுக்கு முன்னாடி முதல்ல பாருங்கள், இந்த பைப்பில் என்னென்ன பேராமீட்டர். ஸோ நல்லா பாருங்கள், இந்த பைப்பில் போகக்கூடியது ஒரு லிக்விட். அது எப்படி இருக்கணும், நான் விஸ்காசிட்டி இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன, நல்லா பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிசுப்பாக இருக்கா, பிசுப்பு இல்லாமல் இருக்கணும். அது எதுனா கிட்டத்தட்ட தண்ணி, வாட்டர் நான் விஸ்கஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரஸபிள். இப்போ ஏர்லாம் கம்ப்ரஸ் ஆகும்,
தண்ணி வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ இன்விஸ்கஸ், விஸ்காசிட்டி இல்லாது, இன்விஸ்கஸ் சொல்லுவாங்க இல்லை, நான் விஸ்கஸ், இன்கம்ப்ரஸபிள், அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் தான் உள்ளே போகிறதா நினச்சிங்க, என்ன போகிறதான்னு நினைக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ இதில் எவ்வளோ ஃபோர்ஸ்னு, ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஒர்க் டன் நல்லா பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கதவை தள்ளுறீங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், கதவை பிடிச்சி தள்ளுறீங்க இல்லை, எவ்வளோ தூரம் நவுத்துறீங்க, எவ்வளோ கையை பிடிச்சி தள்ளுறீங்க, புஷ் பண்ணுறீங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதே தான் இங்கே ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பாருங்கள், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, டிஸ்டன்ஸுக்கு பாருங்கள் வெலாசிட்டி இன்ட்டு டைம். முடிஞ்சு போச்சா? இது ஓகே, அப்படிதான். இப்போ அடுத்தது வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போக முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் டனுக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது என்னென்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். இங்கே நல்லா பார்த்துங்க, கேபிட்டல் வி இப்படி போட்டால் வந்து வால்யூம்னு சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் சின்ன வியை புக்கில் போட்டுப்பாங்க. ஏரியா இன்ட்டு அந்த பைப்போட ஏரியா, இதோட வெலாசிட்டி இன்ட்டு எவ்வளவு நேரம், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து வால்யூம் கிடைக்கும். எப்படி சார்? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, புரியுங்களா? சாரி, ஏரியா வச்சுங்க, வெலாசிட்டி இன்ட்டு டைம், அதாவது மீட்டர்ஸ் பர் செகண்ட், இது செகண்ட் ரெண்டும் கேன்சலாக மீட்டர் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அது. ஸோ ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் வால்யூம். வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு திக்னஸ் தானப்பா போடுவீங்க. ஸோ இங்கே ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸு, ஸோ அதான் வந்து வால்யூம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ஒர்க் டன். இப்போ எவ்வளோ ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட் டிஸ்டன்ஸ் போட்டிங்க, ப்ரெஷர், ஏரியா, வெலாசிட்டி, டைம் போட்டிங்கல்ல. ஸோ அந்த ப்ரெஷர், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஏற்கனவே போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி டைம் போட்டிங்க. ஸோ அந்த ப்ரெஷர் மட்டும் வச்சுங்க, இதுக்கு பதில் அப்படியே வந்து வால்யூம் போடுங்க. முடிஞ்சு போச்சுங்களா? நெக்ஸ்ட் வாங்க, ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் அட்டியே. ப்ரெஷர் எனர்ஜி யூனிட் நல்லா பாருங்கள், இதாங்க ப்ரெஷர் எனர்ஜி. ஒர்க் டன்ன்றது தான் ப்ரெஷர் எனர்ஜி. இந்த வேலை செய்கிறீங்க, தண்ணி பிடிச்சி புஷ் பண்ணி ஏன்ற இடத்துலேருந்து பி இடத்துக்கு போகுது இல்லைங்க, போதில்லப்பா, அதான் வந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ அதான் வந்து ப்ரெஷராக மாறி இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ், அதாவது தண்ணி எவ்வளோ வேணால் போகும். இங்கே நல்லா பாருங்களேன், இந்த லிக்விடை சொல்லும்போது கிலோகிராமில் சொல்லுங்கள், புரியுங்களா? என்ன சார் லிக்விட் லிட்டர் தானே சொல்லுவோம், இல்லை, கேல்குலேட்டிவ் பர்பஸ்க்காக என்ன பண்ணணும், கிலோகிராமில் சொல்லுங்கள். ஸோ அதான் வந்து ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ், ஒரு கிலோவில் எவ்வளோ ப்ரெஷர் எனர்ஜி இருக்குது. ஸோ பிஏ இன்ட்டு வி டிவைட் பை எம். ஸோ நல்லா பாருங்களேன், இங்கே மாஸ் கொடுத்துருங்கல்ல, ஒரே ஒரு சின்னது பாருங்கள், இங்கே நியூமரேட்டர் இருக்குல்ல, அந்த வால்யூம் கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு தான் உங்களுக்கே நல்லா தெரியும், சரிங்களா? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இதுக்கு பதிலாக எடுத்து டென்சிட்டின்னு போடுறேன். முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோ. இப்போ அடுத்தது நல்லா பாருங்கள், அடுத்து என்ன? சரி, ஓகே சார், இதான் ப்ரெஷர். நல்லா பாருங்கள், முதல்ல ஒர்க் டன் கண்டுபிடிச்சேன், அப்புறம் ஒர்க் டன் தான் ப்ரெஷர் எனர்ஜின்னு சொன்னேன். ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பாருங்களேன், இப்போ 1 கிலோ லிக்விடு, அதில் எவ்வளோ ப்ரெஷர் எனர்ஜி சொல்லிட்டேன். இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எம் இவ்வளோ போகும். எம்ன்றது மாஸ் ஆஃப் த லிக்விட் என்ட்ரிங் அட் ஏ, சரியா? அப்போ மாஸ் ஒன்றா, அப்போ மாஸாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி அட் ஏ ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு பிஏ பை ரோ. இதை வந்து என்ன பண்ணுங்கள், மாஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து வாங்க, இது நம்பர் 1 வச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் எனர்ஜி 3 எனர்ஜி, 1 கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது வாங்க, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் லிக்விட் அட் ஏ. அடுத்து பாருங்கம்மா, ரெண்டாவது வந்து கைனட்டிக் எனர்ஜி. லிக்விட் வந்து வேகமாக இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி மூவ் ஆகுதுங்களா, எவ்வளோ வேகமாக போகுது, வேகமான வெலாசிட்டி சொல்லுவோம், எவ்வளோ எனர்ஜி. ஸோ ½ இன்ட்டு எம் வி ஸ்கொயர். நல்லா பாருங்கள், விக்கு பதிலாக விஏன்னு போட்டிருக்கேன், ஏன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி இருக்குது. முடிஞ்சு போச்சு, இதே இது மாற்றலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நல்லா பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு லிக்விட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. நல்லா பாருங்கள், என்ன சார் ஹைட்டில் இருந்தாவே எனர்ஜியா? ஆமாப்பா, இப்போ டேமில், மேட்டூர் டேமில் தண்ணி வந்து ஹைட்டில் இருக்குது, அதனால தான் அந்த எனர்ஜி வந்து ஒரு பைப் வழியாக வருது, வேகமாக வருது, அதான் கைனட்டிக் எனர்ஜி. அது வந்து ஒரு இதில் மோதுது, டர்பைனில் மோதுது. டர்பைனா ஒரு வீல், மெக்கானிக்கல் டர்பைன் வீல் சுற்றினோன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, அது பின்னாடி ஃபேரடேஸ் லா படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன், அப்போ ஒரு வாட்டர் வந்து பர்டிகுலர் ஹைட்டில் இருந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதான் எம்ஜிஹெச், சரிங்களா? இதை மனசில் வச்சுங்க. இப்போ டோட்டல் எனர்ஜி அட்டியே, எல்லா எனர்ஜி கூட்டுங்க. ப்ரெஷர் எனர்ஜி அட்டியே, கைனட்டிக் எனர்ஜி அட்டியே, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அட்டே. முடிஞ்சு போச்சுங்களா? எல்லாம் 3 கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த 3 இங்கே போடுங்க.
m இன்ட்டு பி பை ரோ. தம்பி இது வந்து ரோமா கவனிங்க, ½ mv² + mgh. முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ அதே தான் வந்து டோட்டல் எனர்ஜி அட் பிலையும் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சஃபிக்ஸில் மட்டும் பி போட்டுங்க. பிபி பை ரோ ½ mvb² + mghb. முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன இது முடிச்சிட்டிங்கல்ல? இப்போ என்ன பண்ணுறீங்க? அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இங்கே நல்லா பாருங்கள், என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா ஒன் எனர்ஜி இஸ், அதாவது எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்டுவாங்க. ஸோ ஏல எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதான் பிக் போகுது. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லா இடத்துல இருக்கிற அந்த மாசை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஏல இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி ஈக்குவல் டு பி, அந்த பாட்டில் இருக்க டோட்டல் எனர்ஜி ஈக்குவலா? ஸோ ஈக்குவலாக என்ன பண்ணுங்கள், அதான் கான்ஸ்டன்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இதான் இப்போ பெர்னோலிஸ் தியரம் அப்படின்றது. ஈஸியாக இருக்கா? ஒரு தடவை 2 தடவை போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுங்களா? கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.